கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியில் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அன்பான சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலே நம்ம கடந்த நாட்களிலிருந்து யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி என்ற ஒரு புத்தகத்தின் பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஜோசப் அவர் ரோல் மாடல் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட பாடங்களை நாம் தொடர்ந்து யோசேப்பை பற்றிய பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர், அதில் நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடம் 9வது பாடம் 9, சாப்டர் 9. பாடத்தின் தலைப்பு யோசேப்பின் இறுதி நாட்கள், ஜோசப்ஸ் லாஸ்ட் டேஸ் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாடத்துக்கான ரீப்ரிண்ட் நம்பர் 1646. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை நம்ம வாசித்து நம்முடைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த பாடத்துக்கான ஆதார வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4 வசனம் 18. Proverbs 4th chapter verse 18 படி. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போலிருக்கும். அன்பான சகோதர சரிகளே, இங்கே நீதிமொழிகள் 4:18 நம்ம வாசிக்கக்கூடிய இந்த வசனம், நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும் என்றால், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது உண்மையாகவே நீதிமான்களுடைய வாழ்க்கை ஒரு சூரியனை போலவே எப்படி இருக்கும், பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சூரியன் எப்படி பிரகாசிக்குது, சூரியன் உதித்து என்ன ஆகுது, அப்படியே நாங்கள் நேரமாக அது பிரகாசித்து கடைசியாக என்ன ஆகுது, அது மறைகிறது இல்லைங்களா? அப்படிதான் நீதிமானுடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது, நடுப்பகல் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு இசைவாக யோசேப்புடைய வாழ்க்கையை கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கை கூட நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த வசனத்துக்கு இசைவாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. என்ன பார்க்க போகிறோன்னா, யோசேப்பின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பில் நமக்கு சகோதரர் எழுதின பாடங்களை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அதனால் யோசேப்பின் ஜீவியத்துடைய இறுதி காலம் பார்த்திங்கன்னா, பல கடுமையான சோதனைகளில் யோசேப் இருந்தார், அதில் நிலை நின்றார் இல்லைங்க. நமக்கு நன்றாக தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு, சோதனைகள் ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு. ஆனால் அதில் அவர் விழுந்து போனாரா, அதிலிருந்து அவர் விலகி போனாரா அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்ன செய்தார், அவர் அதில் நிலைத்து நின்றார் என்று சொல்லி நான் பார்க்கணும். அதோடைய பலனாக கிடைக்கப்பெற்ற கனிகள் தான் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன வெளிப்படுத்துது அப்படின்னாக்கா, அந்த சோதனையில் அவர் நிலை நின்றதுனால வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய கனிகள், அதாவது அவருடைய உண்மையான உயர் பண்புகளை உடைய அவருடைய குணங்களை எதனை செய்தது, வெளிப்படுத்தியது இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, யோசேப்புடைய கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கடந்து வந்த அந்த பாதை, என்ன பாதையில் கடந்து வந்தார், அவருடைய பாதை எப்படிப்பட்ட பாதையாக இருந்துச்சு இல்லைங்களா? சோதனை, கடுமையான சோதனைகள், தன்னுடைய சகோதரால் பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அங்கிருந்தவர் தன் சகோதரர்கள் அவர் என்ன செய்தாங்க, அடிமையாக விற்கப்பட்டார். அப்புறம் அதை தொடர்ந்து அங்கே தன்னுடைய போத்திபாருடைய வீட்டில் அவர் அபாண்டமாக
பழி சுமத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவருக்கு நேர்ந்த ஒரு ஏமாற்றம் இல்லைங்களா. சிறைச்சாலையில் நாம் பார்க்கும்போது அவருக்கு உதவி செய்த இல்லைங்களா அந்த பானபாத்திரக்காரன் அவரை மறந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் கடைசியாக தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார், அந்த உயர்வை அவரை அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த பாதையில் அவர் கடந்து போனதான் அந்த பாதையில் என்ன அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது கடைசியாக எண்ணில் அவருடைய அந்த நாங்கள் அவருடைய உயர் பண்புகளை அது வெளிப்படுத்தினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, எப்படி ஒரு சூரியன் உதிச்சு அதனாகுது, அது அது தன்னுடைய பிரகாசத்தை அது காண்பித்து கடைசி என்னாகுது, அது அது மறையுது இல்லைங்களா. அது போலவே யோசேப்புடைய வாழ்க்கையை கூட சகோதரங்க ஒப்பிட்டு பேசுகிறார். அவரது வாழ்க்கை நிறைவு பெறுவது என்பது பிரகாசமாய் பிரகாசித்த பிற்பாடு ஓய்வெடுப்பதற்கென்ன மறையும் சூரியனை போன்று காணப்படுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, அது சூரியன் எப்படின்னா உதிச்சுன்னாகுது, அது நல்லா பிரகாசித்து கடைசி என்னாகுது, அது மறையுது இல்லைங்களா. ஓய்வெடுப்பதற்காக அது மறைகிறது போன்றவே யோசேப்புடைய வாழ்க்கை காணப்பட்டது. உண்மை இல்லைங்களா அன்புக்குரியவர்கள். இன்றைய வரைக்கும் என்னாகுது, அவருடைய வெளிச்சம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம அவரை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அவருடைய பாடத்தை அவருடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம், இன்னைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரி என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னாக்கா அவருடைய வெளிச்சம் எப்படி பிரகாசித்து இருக்கு இல்லைங்களா. ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இல்லைங்களா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. அதாவது மற்றவர்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்வது தான் அந்த வெளிச்சம். இந்த லைட் அப்படின்றது என்னன்னாக்கா மற்றவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் லைஃப், ஒரு மாதிரியான வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிள் லைஃப், ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் இங்கே சொல்லப்பட்டதான் அந்த வெளிச்சம். அதான் ஒரு சூரியன் எப்படி உதிச்சு அதனாகுது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கலாம். நைட் நாங்கள் மிட் டேயில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதோடைய பிரைட்னஸ்ஸு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அதற்கு பிறகு அது ஓய்வெடுப்பதற்கென்றுனாகும் மறையுமே. அதே போல தான் அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து என்னாரு, பிரகாசித்து அவருடைய வாழ்க்கை நிறைவு பெற்றது. யாராவது சொல்லுங்க, யோசேப்பு அவருடைய வாழ்க்கை எவ்வளோ காலங்கள், எவ்வளோ வருடங்கள் அவர் வாழ்ந்தார் இல்லைங்க. 110. வெரி குட். 110. நாங்கள் 110 வயது யோசேப்பு வாழ்ந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 110 ரொம்ப மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு தான் இல்லைங்களா. மற்றவங்களுக்குன்னா அவருடைய அப்பா யாக்கோபு கம்பேர் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை காலம் இல்லைங்க 147, 147. ஈசாக்கு அவருடைய தாத்தா, யோசேப்புடைய தாத்தா யாருங்க, ஈசாக்கு. அவர் எவ்வளோ காலம் வாழ்ந்தார், 180 இல்லைங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோங்க 180. அவருடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் யாருங்க, 175. யாருங்க, ஆபிரகாம். அவங்கள வாழ்க்கைக்கு கம்பேர் பண்ணும்போது யோசேப்புடைய வாழ்க்கை ரொம்ப நாங்கள் சீக்கிரமாக முடித்தார். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப பிரகாசமுள்ளதாக இருந்திருக்கு பாருங்க. எப்படின்னாக்கா அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த வாழ்க்கை பிரியமானவர்களே, யோசேப்பு பார்க்கும்போது அநேகருக்கு என்ன பண்ணார், அவர் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் இல்லைங்களா. அவர்னால தான் உலகமே என்னாச்சுங்க அந்த பஞ்சத்தில் காக்கப்பட்டது. அவருடைய வெளிப்பாடு, அந்த சொப்பனத்துக்கு அவர்கிட்ட வெளிப்பாடு, அப்புறம் அதற்கான ஒரு ஏற்பாடு செஞ்சார் இல்லைங்களா. அதற்கான அந்த பஞ்சத்திலேருந்து தப்பிப்பதற்கான ஒரு ஏற்பாடு செய்தார் இல்லைங்களா யோசேப்பு. தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு, அதன் மூலமாக தான் அநேக உயிர்கள்னாச்சுங்க காக்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம யாரை பார்க்குறோன்னா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். 110 இயர்ஸ் தான், ரொம்ப சீக்கிரமே எப்படி ஒரு சூரியன் மறையுதோ, ஓய்வெடுக்க மறையுதோ, அதே போலவே யோசேப்பு வாழ்க்கை மறையுது. ஆனால் எப்படி வாழ்ந்தார், சூரியனை போல
பிரகாசமாக அவருடைய வாழ்க்கை இருந்ததாக நாம் பார்க்கணும். எப்படியெல்லாம் இருந்தார்ன்றதை நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்தார். ஒரு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன் இல்லைங்களா அன்பானவர்களே? இல்லைங்களா? பார்வோனுக்கு எப்படி இருந்தார் அவருடைய அவருடைய பொறுப்பில் இல்லைங்களா? அதாவது எங்கே போனாலும் என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சு இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? என்னங்க ஒரு சின்சியாரிட்டி பாருங்க. போத்திபாருடைய வீட்டில் அவர் சின்சியராக இருந்தார். ஒரு எஜமானனுக்கு உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருந்தார். அங்கே இந்த சிறைச்சாலை தலைவனுக்கிட்ட அவர் எப்படி இருந்தார்? அங்கேயும் தன்னுடைய வேலைகளிலே மிகவும் பொறுப்புள்ளவராக காணப்பட்டார். அடுத்து நாம் பார்க்கும்போது அவர் எகிப்துக்கு அதிகாரியான போது கூட அவர் நாங்கள் ஒரு சின்சியர், ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தார். அப்புறம் ஒரு நேர்மையான நண்பனாகவும் இரக்கமும் அனுதாபம் உள்ள சகோதரனாகவும் அவர் இருந்திருக்கிறார். ஒரு பிரதர் இல்லைங்களா? தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் எப்படி இருந்தார்? ஒரு நேர்மையான ஒரு நண்பனாகவும் அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடவராகவும் அவங்களுக்கு அனுதாபம் காட்டக்கூட ஒரு சகோதரனாக இருந்திருந்தார். யோசேப்பு என்ன செய்யல? தன் சகோதரர்களை பழி வாங்கல. தன் சகோதரர்களை அவர் என்ன செய்யல? வெறுக்கல. தனக்கு தீமை செய்த, தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கின, இந்த துன்பத்தில் தள்ளிவிட்ட தன்னுடைய சகோதரர்களை அவர் என்ன செய்யல? வெறுக்கல. பிரியமானவர்களே, அவங்கள என்ன செய்யல? அவர் அவங்கள அவங்களுக்கு அனுதாபம் காட்டியிருக்கிறார், இரக்கம் காட்டினார், அனுதாபம் காட்டியிருக்கிறாரு. அதை இங்கே சகோதரர் அருமையாக அவரை குறித்து வர்ணிக்கிறார். நேர்மையான நண்பனாகவும் இரக்கமும் அனுதாபம் உள்ள சகோதரனாகவும் கடமை கடமை உணர்வும் அன்புள்ள குமாரனாகவும் இருந்திருக்கிறார் இல்லைங்களா? பிரியமானவர்களே, தன்னுடைய அப்பாவுக்கு எப்படிப்பட்டவர் மகனாக இருந்தார் இல்லைங்களா? தன்னுடைய அப்பாவுக்கு அவர் ஒரு அன்புள்ள மகனாக இருந்தார். யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்ததுக்கான காரணம் என்னன்னாக்கா அவருடைய கடமை உணர்வு இல்லைங்களா? பிரியமா டியூட்டி கான்சியஸ் இல்லைங்களா? எப்படி இருந்திருக்கு அவர்கிட்ட நாம் பார்க்குறோமே. பிரியமானவர்களே, தன்னுடைய மற்ற பிள்ளைகளை விட யோசேப்பு மிகவும் கடமை உணர்வோடு காணப்பட்டார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தன்னடக்கமும் நிதானமும் உள்ள பிரபுவாகவும் இருந்திருக்கிறாரு யோசேப்பு. பிரியமானவர்களே, எகிப்துக்கு என்ன இருந்தார்? அவர் பிரின்ஸ். அதாவது எப்படிப்பட்டவர்? தன்னடக்கமும் நிதானமும் உள்ள ஒரு பிரபுவாக இருந்திருக்கிறார். தேசத்தை எப்படி காப்பாற்றிருக்கிறார் இல்லைங்களா? தன்னுடைய தேசத்தின் மக்களை எப்படி காப்பாற்றிருக்கிறார்? எந்த அளவுக்கு அவருடைய அந்த அறிவு கூர்மை இருந்திருக்கு பாருங்க இல்லைங்களா? என்ன மாதிரி பிளானிங் பண்ணார் இல்லைங்களா? என்ன ஒரு திட்டம் பண்ணி அந்த பஞ்சத்தில் மக்களை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பாருங்க. பிரியமானவர்களே, இதே போல தான் யோசேப்புடைய முற்பிதாக்கள் கூட நாம் பார்க்கும்போது அவர்கள் கூட அநேகமான நாங்கள் பயிற்சிகள், சோதனைகளில் என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் பெற்றிருக்கிறாங்க. அதாவது எப்படி யோசேப்புடைய வாழ்க்கை எப்படிங்க ஆரம்பம் எப்படி இருந்துச்சுங்க? கடுமையான சோதனைகள். முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய எண்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளமிக்கவராக இருந்தார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட அவர் எவ்வளோ வயசு வரைக்கும் இருந்தாருங்க? எவ்வளோ வயசு வரைக்கும் அவர் கஷ்டத்தை அனுபவிச்சாருங்க? ஒரு 13 வருடங்கள் இல்லைங்களா? அதாவது அவருடைய 17 வயசில் தன் சகோதரால் அவர் விற்கப்பட்டு அவர் எகிப்துக்கு அதிகாரி ஆகும்போது அவருக்கு எவ்வளோ வயசுங்க? 30 வயது. பிரியமானல்ல, எத்தனை வயசு? 13 வருடங்கள் துன்பம் என்னும் பள்ளிக்கூடத்தில் அவர் என்ன செய்தார்? அவர் பயிற்சிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு என்ன கிடைச்சிச்சுங்க? உயர்வு இல்லைங்களா? எகிப்துக்கு அவர் அதிகாரியானார். எகிப்து தேசத்துக்கு அவர் அதிகாரியாக ஆனது போல யோசேப்புக்கு உடைய முற்பிதாக்கள் கூட நாம் பார்க்கும்போது அநேகமானவர்கள் இந்த பாதையை தான் கடந்து போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அப்ரஹாம் இல்லைங்களா? யோசேப்புடைய முற்பிதாக்கள் என்று நாம் பார்க்கும்போது அப்ரஹாம் அவருடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் கூட நாங்கள் பல தரப்பட்ட சோதனைகள் நிறைந்திருந்துச்சு. அவர் ஈஸியாக அதை அடைஞ்சிட்டாரா? தேவன் அவர் அழைச்சார் இல்லைங்களா? நீ போய் கானான் தேசத்தை இந்த நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உனக்கும் உன் சந்ததிக்கும் அதை நான் சுதந்திரமாக கொடுப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். அதை உடனே நடந்துச்சா? பிரியமானவர்கள், அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு 25 வருஷங்கள் ஆயிடுச்சு. 25 இயர்ஸ். ஒரு பரதேசியை போல் அலைஞ்சிட்டே இருந்தார் பாவம். நிரந்தரமான
தேசம் இல்லாமல் அங்கேருந்து எகிப்துக்கு போகிறாரு. எகிப்தில் போனால் ஒரு பிரச்சனை. அங்கே சாரால என்ன செய்கிறாங்க? சாரால பார்வோன் அவருக்கு மனைவியை எடுத்துக்கிறாரு. அந்த பிரச்சனையை கடந்து இங்கே வந்தாக்கா மறுபடியும் இங்கே அபிமெலேக்கு இதே போல பிரச்சனை இன்னொரு முறை யோசப் என்ன பண்ணுறாரு? அப்ரஹாம் அதே பிரச்சனையை இன்னொரு தடவை சந்திக்கிறாரு. அங்கே பார்த்தா அபிமெலேக்கு கூட சாரால என்ன பண்ணுறாரு? தனக்கு சொந்தமாக்கி கொள்ள பிரயாசப்படுறாரு. தேவன் அங்கேயே ஒரு மிராக்கிள் செய்கிறாரு. அதுக்கப்புறம் குழந்தை இல்லையன்னுட்டு என்ன பண்ணுறாரு? அவருடைய என்னங்க ஆகார திருமணம் செய்கிறாரு. அப்புறம் குழந்தை வந்துச்சானா அதுக்கப்புறம் என்னங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈசாக்க பிறக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சோதனை என்னங்க? ஈசாக்க பலி செலுத்த சொல்லி தேவன் சோதிக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த சோதனையை அவர் கடந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? ஒரு அமைதியான ஒரு காலங்கள் இல்லைங்களா? அதாவது அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது பிரியமானல, ஈசாக்கு அவர் பலி செலுத்தும் போது அவருக்கு எவ்வளோ வயசுங்க? 125 இயர்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ கவனிக்கிறீங்களா எல்லாரும்? 125 வயசு அவருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கடந்து போனார் இல்லைங்களா அன்பான சகோதர சரிகளை? அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்துருக்கிறாரு அப்ரஹாம்? எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் ஈசாக்க பலி செலுத்து? 50. இருக்கிறீங்களா எல்லாரும்? அலர்ட்டாக இருக்கிறீங்களா? அலர்ட்டாக இருங்க. ஷார்ப்பாக இருக்கணும் பிரியமான சகோதர. டக்கு டக்குன்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டு போகணும். அதான் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் எப்படி இருந்திருக்குது? கடுமையான சோதனைகள், பயிற்சிகள், கடுமையான எக்ஸ்பீரியன்ஸு, கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு என்ன வந்திருக்குது? ஒரு அமைதியான காலங்கள் வந்திருக்கு. அதே போல் ஈசாக்கு, அதுக்கப்புறம் யாக்கோபு. யாக்கோபு கூட வாழ்க்கையில் என்னங்க எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார் இல்லைங்களா? 20 வருஷங்கள் என்ன பண்ணிக்கிறார் அவர்? ஆடு மேய்ச்சி வெயில்லையும் குளிர்லையும் கஷ்டப்பட்டு கடைசி அங்கேருந்து கானானுக்கு வராரு. பிரியமானவர்களே, இப்படியே இது போலவே யோசேப்புடைய வாழ்க்கை கூட ஆரம்ப கட்டம் எப்படி இருந்திருக்குது? கடுமையான சோதனைகள், பரீட்சைகள் கடந்து அதுக்கப்புறம் அவர் என்ன இருக்கிறாரு? ஒரு அமைதியான ஒரு காலங்களுக்கு அவர் திரும்பி இருக்கிறாரு. ஆனால் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பம் வந்து கடுமையான சோதனைகளாக இருந்தாலும் எண்டிங் எப்படி இருந்திருக்குது? அமைதியான ஒரு வளமையான ஒரு காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆனால் வேறு சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து முடிவரைக்கும் துன்பமே என்ன பண்ணிக்கிறாங்க? அனுபவித்து இருக்கிறாங்க. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது பிரியமான சகோதரர்களே, அநேக மாணவர்கள் இரத்த சாட்சியாக என்ன இருக்கிறாங்க? மறிச்சிருக்கிறார். அநேக மாணவர்கள் எப்படி மறிச்சுக்கிறாங்க? இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார். உதாரணத்துக்கு இப்போ தாவீது எடுத்துக்கினீங்கன்னா, தாவீதுனாங்க அவர் எப்போ ராஜா அப்படின்னு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அதுலேருந்து தொடர்ச்சி என்னங்க பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்துட்டே இருந்துச்சு. நான் பார்க்குறேன் இல்லைங்களா? அவருடைய வாழ்க்கை முழுவதும் என்னங்க? வாழ்க்கை முழுவதும் ஒரே போராட்டம். சவுலுக்கு பயந்து ரொம்ப நாள் ஓடினாரு. சரி சவுல் மறிச்சாருப்பா, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா யார் வந்தார்? அப்சலோமுடைய பிரச்சனை. அதாவது அந்த அம்னோன் தாமரை என்ன பண்ணுறா? தாமரை கற்பழிச்சு அது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டா. பிரியமானர், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சலோம் நாங்கள் அவந்து பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. சரி அப்புறம் செத்து ஒளிஞ்சான், அவன் முடிஞ்சிச்சு அப்படின்னு திரும்பினாக்கா அப்புறம் அதோனியா என்ன பண்ணுறா? அதோனியா அவர் எலும்பினான் ராஜா ஆவேன்னு சொல்லி அவன் எழும்புறான். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்க்கை முழுவதும் என்ன வந்திருக்குது? தொடர்ச்சியாக போராட்டங்களே இருந்திருக்கு. சிலருடைய வாழ்க்கையில் இறுதி காலங்கள் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு அமைதியான சூழ்நிலைகள் கடந்து போய் அந்த மாதிரி யோசேப்புடைய வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் அநேக மாணவர்கள் எப்படி மறித்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அக்னி ஜுவாலையில் இரத்த சாட்சிகளாகவும் அநேக போராட்டங்களை சந்திச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயரில் எழுதும்போது பழைய ஏற்பாட்டு நீதிமான்களுடைய ஒரு சரித்திரத்தை எழுதும்போது அதை இப்படி சொல்கிறாரு. வாசிங்க. எபிரேயர் 11 32 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன்
பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பாருங்க பிரியமானவர்களே, இங்க எல்லார பத்தி இங்க போல் சொல்றாரு. அநேக மாணவர்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு வாசிங்களோட தொடர்ந்து. ம் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், ம் நீதியை வசித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ம் வாசிங்க சிஸ்டர். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், ம் பட்டயக்காரர்கள் தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், ம் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அநேகருடைய சோதனைகளை பத்தி இங்க போல் என்ன பண்றாரு எழுதுறார். அநேகர் அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டைகருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். 35 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தனைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். அன்புக்குரிய சகோதர சரிகளே, அதாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். வாழ்க்கை எப்படி இருக்குது? பலதரப்பட்ட சோதனைகள், பரீட்சைகள், கடுமையான சோதனைகளை கடந்து போக வேண்டியதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டமும் பிரச்சனைகள் போராட்டத்தில் அவர் கடந்து போயிட்டு இருக்கிறார் அப்படின்னும் போது அநேகர் என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, அவர் தேவன் இவர் மேலே பிரியமா இல்லை, தேவன் இவர் மேலே பிரியமா இல்லைன்னுவாங்க. ஒரு சிலர் எல்லாருடைய பொதுவாக மனுஷனுடைய பார்வை அப்படின்னாக்கா, இந்த பூமிக்குரிய உலகத்தில் வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்போடு நல்ல உயர்வோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் இவரை ரொம்பவும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் அநேகர் பொதுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனால் பிரியமானவர்களே, இது ஒரு தவறு, இது பெரிய தவறு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட முடியாது. ஒருத்தர் வாழ்க்கையில் தேவன் ரொம்ப துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுமதிக்கிறாரு. ஒரு சிலர் நோயில் என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் நோயில் கஷ்டப்பட்டு இருக்கலாம், ஒரு சிலர் இல்லைங்களா தீராத நோய்களில் கஷ்டப்பட்டு இருக்கலாம். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தேவன் அவங்க மேலே பிரியமாக இல்லைன்றது ஒரு அடையாளம், அர்த்தம் கிடையாது. ஒரு சிலர் நல்லா சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர், நான் எல்லா விதத்துலையும் நான் அப்படி இருக்கிறேன், ஹெல்த் வைஸாகவும் சரி, நாங்கள் ஃபினான்ஷியலாகவும் சரி, மற்ற எந்த விஷயத்துலையும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது அவங்க தேவன் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறாங்கன்ற கருத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆதரிக்க முடியாது. அது மிகப்பெரிய தவறு பிரியமானவர்களே. ஆனால் தேவன் 2 விதமான அனுபவங்களையும் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய பரீட்சைக்காக தேவன் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். அதான் இங்கே சகோதரர் சொல்லும் போது, ஏன்னா 2 வகையான அனுபவங்களும் சோதனையும் மற்றும் பரீட்சையின் பாகங்களாக இருக்கின்றன. பிரியமானவர்களே, நல்லதும் சரி, தேவன் ஒரு வாழ்க்கையில் இப்போ என்னோட வாழ்க்கையில் நிறைய வசதி வாய்ப்புகளை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துட்டுருக்கிறார். நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற, நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கிற, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ஒரு சோதனை. அது ஏன்னா அந்த ஐஸ்வர்யத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்றது ஒரு சோதனை இல்லைங்களா. நான் அந்த நேரத்தில் பெருமைப்படுறேன்னா, அந்த ஐஸ்வர்யத்தை நான் லக்ஸுரியாக அதை மிஸ்யூஸ் பண்ணுறேன்னா, அதை தேவனுக்கென்று பயன்படுத்தாமல் சுகபோகமாக நான் வாழ்ந்து அந்த ஐஸ்வர்யம் அது எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அது ஒரு சோதனை ஆயிடுச்சு பிரியமானவர்களே. அதே நேரத்தில் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் சோதனையும் பரீட்சையும் என்ன பண்ணுறார், அனுபவிச்சுக்கிறார், கஷ்டங்களை துயரங்களை. அது வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அது எனக்கு என்ன இருக்குது, ஒரு பரீட்சையாக இருக்கிறது. என்ன ஒரு பரீட்சைனாக்கா, தேவன் என்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, இப்போ யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தொடர்ச்சியானாங்க சோதனைகள். என்ன யோபுடைய வாழ்க்கையில் தேவன் அதுமணித்ததுக்கான காரணம் என்னங்க, அவருடைய விசுவாசத்துக்கான பரீட்சை. உண்மையா நிற்கிறாரா அந்த பிரச்சனையில், யோபு தேவனை தூஷிக்கிறாரா இல்லையான்றது தான் அங்கே பிரச்சனை. அப்படிதான் பிரியமானவர்களே, ஒருவேளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் கஷ்டங்களை அனுமதித்துக்கிறார் அப்படின்னாக்கா அது நமக்கான ஒரு பரீட்சை அன்பானவர்களே. அதே நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வளமைகளை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னும் போது அது நமக்கு என்னவா இருக்கும், அது நமக்கு ஒரு சோதனை. அதாவது அதை நம்ம எப்படி
பயன்படுத்துகிறோம். அதை நம்ம லக்ஸரி லைஃபுக்கு, அது சுகபோகத்துக்காக பயன்படுத்துகிறோமா, இல்லை தேவனுடைய வேலைகளுக்காக பயன்படுத்துகிறோமா என்பது அது ஒரு சோதனையாகும். அதை இங்கே சொல்றாரு, ஒரு பக்கத்தில் நாம் துன்பத்தின் புயல்களினால் சோதிக்கப்படுகிறோம், மற்றும் மற்றவர்களோ பூமிக்குற வளமையினால் உண்டாகும் அமைதியான நிலைமையினால் சோதிக்கப்படுகின்றனர். ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு டெஸ்ட். அதனால பிரியமானவர்களே, என்ன சொல்றாருன்னா, துன்பத்தில் துவண்டு போகாதவனும் அல்லது வளமையினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதவனுமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானா இருக்கிறான். துன்பம் வரும்போது துவண்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் வளமை வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு வரும்போது நம்ம என்ன ஆகிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அன்பானவர்களே. அதுக்கு தான் நம்ம ஒரு ஜெபம் கூட நம்ம வாசிக்கிற ஒரு இடத்துல இல்லைங்களா, நீதிமொழிகளில் ஒரு நாங்கள் ஒரு ஜெபம், ஒரு மனு அங்கே ஒரு கொடுக்குறாரு இல்லைங்களா. என்ன சொல்கிறாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. வாசிங்க இந்த வசனத்தை, நம்ம வாசித்து நம்ம கடந்து போகலாம். இது வரையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் இல்லை, நன்மையான விஷயங்களும் சரி தீமையான விஷயங்களும் சரி வாழ்க்கையில் என்ன செய்யாதீங்க, அனுமதிக்காதீங்க. அதாவது அதனால நான் என்ன ஆகிடக்கூடாது, இப்படிப்பட்ட வேலைகளை நான் செய்திடக்கூடாது. நீதிமொழிகள் 31 31 சாரி 31 30, நீதிமொழிகள் 30 7 8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 7லேருந்து 9 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், ம். நான் மறைக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பாருங்க பிரியமானவர்களே, இங்கே பக்தனுடைய அந்த விண்ணப்பம் என்னவா இருக்கு மனுனாக்கா, ரெண்டு மனு இடத்தில் கேட்டுக்கிறேன். மாயும் பொய் வசனிப்பனுக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, எனக்கு கொடாது இருப்பீராக. ஏன்னா ஐஸ்வர்யன் ஆகிறதுனால என்ன ஆகலாம், நம்ம ஐஸ்வர்யன் ஆகிறதுனால நம்ம தேவனை மறுதலித்து கர்த்தர் யாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். ஐஸ்வர்யம் நம்மளை என்ன பண்ணோம், தேவனை விட்டு தூரமாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னா தான் ஆண்டவரே சொல்லிட்டார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரியுதுன்னு சொல்லிட்டான். ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறது, அவங்க அப்படிப்பட்டவங்க தேவன்கிட்ட வர்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதே மாதிரி சொல்றாரு, நான் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதபடிக்கு என் படி எனக்கு அளந்து என்னை போஷித்தரும். ஆம்பரியமான சகோதர சரிகளே, ஆகல இந்த ரெண்டுமே நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இங்க சகோதரர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா, துன்பத்தில் துவண்டு போகாதவனும் வளமையினால் வஞ்சிக்கப்பட்டு போகாதவனுமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதாவது ஐஸ்வர்யம் வரும்போது நேடக்கூடாது, நம்ம வழி விலகி போயிடக்கூடாது. துன்பம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் துவண்டும் போய்விடக்கூடாது. பிரியமான சகோதரர்களே, அதான் இங்கே சகோதரர் நமக்கு எழுதுகிறோம். இப்படிப்பட்ட நன்கு வணையப்பட்ட சீரான மற்றும் பலமான பாத்திரங்கள் உண்மையில் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகின்றன. இப்படிப்பட்ட பாத்திரங்கள் தான். எப்படிப்பட்ட பாத்திரங்கள், துன்பம் வரும்போது துவண்டு போகாமல் இருப்பது இல்லைங்களா, வளம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் வளம் வரும்போது என்ன ஆகிடக்கூடாது, வஞ்சிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட உண்மையான பாத்திரங்கள் தான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க, விலையேற பெற்றவனா இருக்கிறார். இப்படி தான் யோசேப்பு இருந்தார். யோசேப்பு எப்படி இருந்தார், துன்பம் வரும்போது அவர் துவண்டு போகல இல்லைங்களா. அவருடைய வாழ்க்கையில் துன்பம் என்னும் அவர் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது துவண்டு போனாரா, எங்கேயாவது இருக்கா அப்படி வசனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்குமே இல்லை. யோசேப்பு எங்கேயாவது முறுமுறுத்தாரா இல்லைங்களா. இஸ்ரேல் மக்களாவது என்ன பண்ணிக்கிறோம், நிறைய இடங்களை நான் வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவங்க சாப்பாட்டுக்காகவும் தண்ணீருக்காகவும் என்ன செஞ்சுக்கிறாங்க, முறுமுறுத்து இருக்கிறார்கள் இல்லைங்களா. அநேக முறை அவங்க எகிப்தில் இருந்தாலே நல்லா இருந்துச்சு, இந்த வனாந்திரத்தில் எங்களை
எங்களை சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அநேக முறை அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிரியமான தேவன் அவங்களுக்கு நன்மை செய்யும் போது அவங்க அதுக்காக என்ன செய்யலாங்க, நன்றி கூட தேவனுக்கு ஏறெடுத்ததாக நம்ம பார்ப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்திருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு இப்படிப்பட்ட மனிதனாக அவர் காணப்பட்டார். அதான் பாருங்க, அவருடைய பிகினிங் லைஃப் எப்படி இருந்துச்சு? துன்பத்தில் துன்பமான ஒரு காலமாக இருந்துச்சு. அவருடைய எண்ட் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வளமை மிக்கவராக இருந்திருக்கிறார். பாருங்க, ஈஜிப்துக்கு என்னங்க அவரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். அதான் எந்த எந்த அளவுக்குனாக்கா நமக்கு தெரியலைங்களா? எந்த அளவுக்கு யோசேப்பை பார்வன் உயர்த்தியிருந்தாரு? பார்வனுக்கு அடுத்த ஸ்தானம். யோசேப்புடைய உத்தரவு இல்லாமல் யாரும் கைகளையும் கால்கள் என்ன பண்ணக்கூடாது, அசைக்கக்கூடாதபடிக்கு நாங்கள் அவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது கூட யோசேப் என்ன பண்ணல, தன்னை உயர்த்தி கொள்ள முடியல. இல்லைங்களா? என்ன செய்யல, அவர் பெருமைப்பட்டாரா? இல்லைங்க. தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாரா? இல்லைங்களா? மிஸ்யூஸ் பண்ணாரா? பிரியமானவர்களே, மிஸ்யூஸ் பண்ணல. அதாவது யோசேப்பு இங்கே சகோதரர் தான் அருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பூமிக்குரிய வளமையின் மிக உயர்ந்த அலைகளானது இவரை ஒருபோதும் இருமார்பிற்கு நேராக அழைத்து செல்லவும் இல்லை, தன் இளமையை இவர் மறந்து போகவும் இல்லை. இல்லைங்களா? அதாவது ஒரு ப்ரைடு வரல யோசேப்புக்கு. இல்லைங்களா அன்புக்குரிய? அதே இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் என்ன ஆகும், கொஞ்சம் ப்ரைட் அப்படியே எட்டி பார்க்கும். அப்படியே இன்னும் உயர் வந்துச்சுன்னா என்னங்க, அப்படியே தலை தூக்கி நீக்கும் உண்மையாகவே. ஆனால் யோசேப்பை பற்றி நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, எப்படி இருந்தார்? அவர் இருமாப்பு அடையல. இல்லைங்களா? இருமாப்பு நேராக அதை அழைத்து செல்லவும் இல்லை. அப்புறம் தன்னுடைய நிலையை மறந்து போல. நிறைய பேர் எப்படிங்க, இல்லைங்களா, தன்னை தன்னுடைய முந்தின நிலை என்ன பண்ணிடுவாங்க, அந்த கஷ்டத்தில் கடந்து வந்திருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்ச உடனே பழைய வாழ்க்கை என்ன பண்ணிடுவாங்க, பழைய வாழ்க்கையை மறந்து போவாங்க. எப்படி நம்ம வந்தோன்றதை மறந்து போவாங்க. பிரியமானல யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம அதிகமாக கவனித்து அதிலிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தேவன் அனுமதிச்சாக்கா நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. பாருங்க, இந்த பூமிக்குரிய வல்லமைக்கு அப்பால் இவர் இன்னமும் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கே காத்திருந்தார். அப்படின்னா பிரியமான சகோதரர்களே, யோசேப்பு அவ்வளோதாம நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம், போதண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆனாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிரியமானவர்களே. அதாவது அவருடைய இந்த வாழ்க்கை இது ஒரு டெம்பரவரி தான். இந்த பூமியில் நம்ம எவ்வளோ ஐஸ்வர்யமாக இருந்தாலும், எவ்வளோ உயர்ந்த அதிகாரத்தில் இருந்தாலும், இது ஒரு டெம்பரவரி. இல்லைங்களா? அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கணும், அதாவது யோசேப்பு அந்த அந்த அதிகாரத்தை எவ்வளோ நாட்கள் அனுபவிச்சிருந்தார், எவ்வளோ காலம்தான் அனுபவிக்க முடிஞ்சிச்சு அவரால் அந்த வாழ்க்கையை. 110னாக்கா அதில் 30 கழிச்சிங்கன்னா 80யா 90 வருதா? 80, இல்லைங்களா? 80 வருஷங்கள் அவர் அந்த அதிகாரத்தில் இருந்திருக்க. 30 வயசில் அவர் ராஜாவானார்னா 110 வயசில் அவர் மறிக்கிறார். இல்லைங்களா? மறிக்கிற வரைக்கும் அவர் பவரில் தான், சாகும் வரை அவர் பவரில் தான் இருந்தார். ஆனால் ஒரு 80 இயர்ஸ் தான் அந்த அந்த அதிகாரம், அந்த ஐஸ்வர்யம், அந்த நாங்கள் எல்லாமே அவருக்கு காணப்பட்டுச்சு. அந்த மகிமை, எகிப்துக்கு அவர் அந்த மகிமை. ஆனால் அது நிரந்தரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பிரியமானவர்களே. அதனால சாட்டிஸ்ஃபைட் ஆகல. இல்லைங்களா? ஒரு சிலர் அப்படி தான் வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆனால என்ன ஆகிடுவாங்க, சாட்டிஸ்ஃபைட், நான் செட்டில் ஆகிட்டேன், லைஃப்பில் என்ன ஆகிட்டோம், செட்டில் ஆகிட்டோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அநேகர். பிரியமானவர்களே, அதல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆகுறது, அதல்ல. யோசேப்பு எப்படி இருந்தாருனாக்கா, யோசேப்புடைய ஏம், அவருடைய ஏம் என்னவா இருந்துச்சுன்றதை அப்போஸ்தலன் பவுல் நமக்கு எழுதுறாரு. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, வாங்க வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை பற்றி இங்கே தொடர்ந்து அவர் எழுதும்போது என்ன சொல்றாரு, 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன்
அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தை விட்டு புறப்படுவார் என்பதை தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து என்ன செஞ்சாரு? அவரு கட்டளை கொடுத்தாரு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது பிரியமான சகோதர சொல்ல, யோசேப்புடைய ஏமலாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவருடைய ஃபியூச்சர், அதாவது அப்ரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த என்னங்க அந்த தேசம், அதாவது கிறிஸ்துவின் இந்த 1000 வருட அரசாட்சி, அதுதான் அவனுடைய ஏமா இருந்துச்சு. இது ஒரு நிரந்தரம் கிடையாது. இந்த அதிகாரம் என்னங்க, இது எகிப்துக்கு மாத்திரம்தான் அவர் என்னவா இருந்தார்? ஒரு அதிகாரியாக இருந்தார், ஃபார்வனுக்கு கீழே இருந்தார். பிரியமானவர்களே, இந்த ராஜ்யமெல்லாம் என்ன போகுது? கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது, அதெல்லாம் அழிஞ்சு போக போகுது. ஆனால் அவர் எதுக்காக காத்திருந்தார் அப்படின்னும் போது, அதுலேயே 10ஆம் வருஷத்தை வாசிங்க சிஸ்டர், 10th வருஷம் படிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, அகல யோசேப்பு எப்படி வெயிட் பண்ணார்? எதுக்காக வெயிட் பண்ணார்னாக்கா, தேவனுடைய அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதாவது கிங்டம், கிரைஸ்டுடைய கிங்டம், அவருடைய 1000 வருட அரசாட்சி, அப்ரகாமுக்கு பண்ண அந்த வாக்கு தத்துவம், அதை மறந்துட்டாரா பிரியமான சகோதரர்களே? யோசேப்பு மறந்துட்டாரா? அப்ரகாம் தேவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணார் இல்லைங்களா? இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன், என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுப்பேன். அப்புறம் உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கும். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் பிரியமானவர்களே, கொஞ்சம் தியானிங்க. ஒருவேளை யோசேப்பு இப்படி யோசித்து இருக்கலாம். என்ன யோசித்து இருக்கலாம்? ஒரு தேவன் ப்ராமிஸ் பண்ணாரு அப்ரகாமுக்கு, உன் சந்ததி மூலமாக பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ப்ராமிஸ் பண்ணாரு. அப்போ யோசேப்பு இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டுக்கிறாரு? ஒரு ஹை பொசிஷன் வந்துட்டுக்கிறாரு இல்லைங்களா? எகிப்துக்கு அதிகாரியாக வந்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை யோசேப் இப்படி திங்க் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? ஓ, இதுதான் அந்த வாக்கு தத்தமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். நினைச்சு அங்கே என்ன பண்ணிக்கலாம்? அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அதான் தேவன் பண்ணார்ல, உன் நிமித்தமாக உன் சந்ததி மூலமாக பூமியில் இருக்கிற சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர் அந்த பவருக்கு வந்தது போது பிரியமானால் அங்கே அவர் ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணாரா? தன்னுடைய எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தார். அது என்ன காட்டுதுன்னா, அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசத்தை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகல எகிப்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்துச்சுனாக்கா, அது ஐஸ்வர்யமுள்ள ஒரு நாடு இல்லைங்களா? ஐஸ்வர்யமுள்ள ஒரு நாடாக இருந்தாலும் யோசேப்பு அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அல்ல அதுன்றது அவர் எப்படி இருந்தார்? எப்படியுமே நினைவில் இருந்தார். பிரியமானவர்களை, நம்மளா இருந்தா வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்முடைய சொந்த நாட்டை என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். அநேகர் அப்படி தான் இல்லைங்களா? வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்கனாக்கா நம்முடைய சொந்த நாட்டையே மறந்து போவோம். இது விடுங்க, பரவாயில்ல. ஆனால் யோசேப்புக்கு தேவன் பண்ண அந்த ப்ராமிஸ் என்னன்னாக்கா, அந்த சொந்த நாடு இல்லைங்களா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம். அதனால தான் யோசேப்பு தன்னுடைய எலும்புகள் என்ன பண்ணாதீங்க, இங்கே இங்கே வைக்க வேண்டாம், அதை என்ன செய்யுங்க, அதை என்னுடைய தகப்பன் அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்டாங்களா, அந்த கல்லறையில் தான் யோசேப்புடைய எலும்புகளை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அது கூட சேர்த்து வச்சாங்க. பிரியமானவர்களே, அது அவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன பண்ணுது? காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரிங்களா அன்புக்குரிய சகோதர செல்ல, வாசிங்க ஒரு வசனத்தை, ஆதியாகமம் 50:24, 25 வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசியஸ் 50th chapter verse 24 and 25. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை விடுவித்துக் கொண்டான். பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த எலும்புகளை குறித்து ஒரு தன்னுடைய இஸ்ரேல் மக்களுக்கு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையானது எதை காட்டுது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட
அந்த தேசத்தின் மேல் அவருக்கு இருந்த அந்த விசுவாசத்தை காட்டு. ஒரு உதாரணத்துக்கு இல்லைங்களா பிரியமான, இப்போ நம்ம கூட ப்ராமிஸ்டு இல்லைங்களா, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எதுங்க? நமக்கு நமக்கு என்ன எது தேசம் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறது? பரமகானான். வெரி குட். இல்லைங்களா, நாங்கள் பரமகானான் நோக்கி நம்ம என்ன பண்ணிட்டுக்கிறோம்? போயிட்டுருக்கோம். அதான் போல் சொல்கிறார், நம்ம நாங்கள் என்ன நம்முடைய நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பிரியமான, அதுதான் நம்முடைய வாசஸ்தலம். அந்த நம்பிக்கையோட வாழ்றது தான். இந்த பூமி நமக்கு என்ன இல்லை? இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. இது ஒரு தற்காலிகமான ஒரு இடம்தான். இது நம்ம இந்த பூமியில் எப்படி இருக்கிறோம்? ஒரு பரதேசிகளாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. பிரியமானல்ல, அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கிறாங்க? காத்திருக்கிறோன்னு போல் அப்போஸ்தலன் நமக்கு எழுதுறார் ஒரு இடத்துல, இல்லைங்களா? அதில் அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே யோசேப்பு கூட அந்த நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணிக்கிறாரு? இருந்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதை நான் சொன்னது போல, அவர் நாங்கள் அவருடைய வயலில் இருக்கும் வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறாரு? உண்மையானவராக இருந்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, அதுக்கு மாத்திரம் இல்லை, அதுக்கு பிறகு கூட, அதாவது அந்த பார்வோன் மரித்த பிறகு கூட யோசேப்பு ஒரு உண்மையானவராக இருந்திருக்கிறார். அதை நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல பிரியமான சகோதரர்களே, யோசேப்புனால எகிப்துக்கு மாத்திரம் இல்லை, அங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்த எல்லா தேசத்துக்கு என்ன இருந்தங்க? அதிக நன்மை கிடைத்தது. அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது மகா விலையேறப்பெற்ற நன்மை. அது என்னங்க? அது எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த 7 வருஷம் பஞ்சத்தில் என்ன கொடுத்தாரு யோசேப்பு? யோசேப்பு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க இல்லைங்களா? நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா? யோசேப்புக்கு பார்வோன் என்ன பேர் வச்சாரு? சாப்நாத் பண்ணையா. வெரி குட் சிஸ்டர். சாப்நாத் பண்ணையா அப்படின்னா ஜீவ அப்பத்தினால் ரட்சிக்கிறவர் என்றார். த டெலிவரர் பை தி பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவ அப்பத்தினால் ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம் தரக்கூடிய பெயர் யோசேப்புக்கு வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஆகையில யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி தான் இருந்திருக்கு பாருங்க பிரியமான சகோதரர். எப்படின்னாக்கா, ஒரு சூரியனை போல அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? பிரகாசமா இருந்திருக்கு. பிரகாசம்னா அநேகருக்கு எப்படி இருந்திருக்கிறாரு? ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறார், இல்லைங்களா? அவருடைய ஆலோசனையினாலும் அவருடைய வெளிப்பாடுனால தான் அந்த பஞ்சத்தில் மக்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? அங்கே காக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கணும். இதை சங்கீதம் 23:3 கூட நம்ம சொல்லும்போது, நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நம்மளை என்ன பண்ணுறார்? நீதியின் பாதையில் நம்மளை நடத்துகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூட சொல்றாரு. சங்கீதம் 23:3 வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பிரியமான அப்படின்னா என்னன்னாக்கா, நீதிமான்கள் கடந்து போன அந்த பாதை, இல்லைங்களா? முதல் நீதிமான் யாரு? பைபிளின் முதல் நீதிமான் யாருங்க? முதல் நீதிமான் யாருங்க பைபிளின்? ஃபர்ஸ்ட் ரைச்சஸ். சீக்கிரம் சொல்லுங்க. நோவா ஃபர்ஸ்ட் ரைச்சஸ்? ஏனோக்கா? ஆபெல். என்ன இப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே? ஆபேல் தான். பைபிள் வாசிக்கிறீங்களா? நீதிமானாகிய ஆபேல். பிரியமான, இயேசு விட்னஸ் பண்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. யாரு? ஆபேலை நீதிமான் என்று யார் விட்னஸ் பண்றாங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில். அப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீதிமானாகிய ஆபேல். அவர் தான் முதல் நீதிமான், அவங்க போன அந்த பாதை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்னது போல யாருங்க? ஏனோக்கு. அப்புறம் நோவா. நோவா பற்றி வாசிக்கிற நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நீதியின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு என்னங்க அர்த்தம்? தமது நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, அதுதான் நீதிமான்கள் கடந்து போன அந்த பாதை. என்ன அதுன்னாக்கா, பிரதர் இங்கே சொல்லும் போது என்ன சொல்றாரு? அது சாந்தத்தின், பொறுமையின், விசுவாசத்தின், அன்பின் பாதை என கர்த்தருடைய வார்த்தையானது சுட்டி காட்டும் பாதையாகும். என்ன பாதை அது? சாந்தம், பொறுமை, அப்புறம் விசுவாசத்தின், அன்பின் பாதை. அந்த பாதையில தான் இவங்கெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க இல்லைங்களா? யாரெல்லாம்?
பார்த்துலீங்களா? நீதிமானாகிய ஆபேல்லேருந்து சாந்தம், பொறுமை, விசுவாசம், அன்பு என்ற ஆண்டுடைய வார்த்தை சுட்டி காட்டக்கூடிய அந்த பாதை. மேலும் இப்பாதையில் நடப்பவர்கள் தேவனால் அனைத்து சத்தியங்களுக்கு நேராக அதன் ஏற்ற காலங்களில் வழிநடத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பாதையில் வரக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? தேவனால அதினதின் காலங்களில் வழிநடத்தப்படும். இந்த பாதையானது நடுப்பகலை நெருங்குகையில் தெய்வீக சத்தியத்தினுடைய மகிமையான ஒளியினால் மிகவும் மிகவும் பிரகாசிக்கின்றதாய் இருக்கும். அதாவது இந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி சூரியன் இல்லைங்களா, அந்த மத்தியான வேலையில் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? பிரைட்டாக இருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கணும் அன்புக்குரியவர்களே. இங்கே அப்போஸ்தலர்கள், அதாவது நம்ம பார்த்தோம், யோசேப்பு போன்ற அநேக நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது? சூரியன் எப்படி பிரைட்டாக அவனுடைய வாழ்க்கையுடைய கட்டம் ஒரு பிரகாசமாக இருந்திருக்குதோ, நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நடுப்பகலில் நீதிமான் சூரியனானது உதித்திருக்கும் மற்றும் கர்த்தரை பற்றின அறிவானது சமுத்திரத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி நிறைந்திருக்கும். அது பூமியின் மீதான கிறிஸ்துவனுடைய ஆயிர வருட ஆளுகையின் 1000 வருட நாளாகும். அதே நேரத்தில் இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை பிரியமானவர்களே, அது சத்தியத்துக்கு என்னவா இருக்குது? பொருத்தமாக இருக்கு. என்னன்னாக்கா, நம்ம வாசத்தில் ஆதார வசனம் என்ன வசனம்? ஆதார வசனம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும், சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் அப்படின்னும் போது அது நீதிமானுடைய வாழ்க்கை மாத்திரம் அல்லாமல் அது சத்தியத்தை என்ன செய்து குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நாம் பார்க்குறோம், பைபிளில் முற்பிதாக்கள், தீர்க்கதரிசிகள் இவங்க எல்லாருமே இந்த பாதையில் தானே இருக்கிறாங்க, கடந்து போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம யாரெல்லாம் சொல்லலாம்? தானியல் இல்லைங்களா? தானியல் கூட எப்படி இருந்திருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா? அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தார் இல்லைங்களா? அவர் தேவனுக்கு உண்மையாக இருந்தார். அப்புறம் தன்னுடைய ராஜாவுக்கு உண்மையாக இருந்தார். 2 விஷயம் பார்க்குறீங்களா? தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய தன்னுடைய பரலோக பிதாவுக்கு, தேவனுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய ராஜாவுக்கு அவர் உண்மையாக இருந்தார் இல்லைங்களா? அதனால தானே அவர் மேலே எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. அவர் சிங்கக்கவியில் போகிறதுக்கான காரணம் என்ன வந்துச்சுங்க? என்ன ரீசன்? தானியலை சிங்கக்கவியில் போட்டாங்களே, யாருனால, எதனால? அவன் கூட இருந்த கொலீக்ஸுங்கன்னாங்க, இவர் கணக்கு வழக்கில் ரொம்ப உண்மையாக இருந்தார். அதனால் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு இவர் ரொம்ப கரெக்டாக இருந்தார். வருகிற டேக்ஸுங்களா இவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்த பிறகு இவங்களால எதுவுமே திருட முடியல. எதுவும் என்ன பண்ண முடியல? எதையும் தப்பான கணக்கு எழுதி இல்லை என்ன பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கஜனாலேருந்து வரக்கூடிய அந்த வரி பணத்தை அவங்களால திருட முடியல. அதனால தானியலை என்ன பண்ணோம்? எப்படி ஆகிலும் அவரை சாகடிக்கணும். அப்போ என்ன நாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தானியல் தேவனுக்கும் ராஜாவுக்கும் கூட உண்மையாக இருந்திருக்கிறார். தானியல் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லைங்களா? தானியலை சோதிக்கும் போது அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். வாங்க அது வாசிக்கலாம், நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அங்கே தானியல் தரியு சிங்கக்கபில போடும்போது தரியு அவரை விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது தானியல் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். வாங்க வாசிங்க. அது தானியல் 6ஆம் அதிகாரம். தானியல் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே தானியல் ராஜாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம அங்கே வாசிக்கலாம். 21லேருந்து வாசிங்க சிஸ்டர். 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். பாருங்க பிரியமான சகோதரர்களே, என்ன சொல்றாரு? தேவன் என்ன பண்ணார்? தம்முடைய சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டாரு. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அப்புறம் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லை. பாருங்க அன்புக்குரியவர்கள், என்ன சொல்ற தானியேல்? தேவனுக்கு அப்படி இருந்துக்கிறாரு, ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய
எஜமானனுக்கும் அவர் உண்மையா இருந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இருந்திருக்குது? சூரிய பிரகாசத்தை போல அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்திருக்குது, நீதிமானுடைய வாழ்க்கை. அதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையை கூட நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இந்த நீதிமான்கள் இல்லைங்களா, யோசேப்பு மற்றும் அநேக நீதிமான்கள் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? நம்ம வாசித்தோம், சூரிய பிரகாசத்தை போல இருந்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, ஆனால் இப்போ நம்ம வாழ்ந்திருக்கிற காலம் என்ன காலம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை விட நமக்கு கிடைச்சிக்கிற வெளிச்சம் மிகவும் அதிகம். பிரியமானவர்களே, அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வழிகள் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு, அது முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு தேவன் என்ன செஞ்சுக்கிறாரு? முழு டிவைன் பிளானை நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ரிவீல் பண்ணிட்டுக்கிறார். பிரியமான, நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனிமேல நடக்க போகிறது. அடுத்து நம்முடைய அழைப்பு, நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய இலக்கு எது இல்லைங்களா? நம்முடைய இலக்கு எது என்ன பண்ணிக்கிறார்? நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்துவுடைய சாயலை அடைவது தான் நம்முடைய இலக்காக இருக்கு. இதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு இவ்வளோ வெளிச்சம் என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படவில்லை. அதனால பிரியமான, நம்மளுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க எல்லாருமே இந்த துன்பத்துடைய பாதையில் கடந்து வந்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல் நாமும் எப்படி காணப்படுகிறோம் என்பது தான் நமக்கான இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கடைசியான ஒரு பாடம். அதான் பிரியமான, கிறிஸ்துவின் மகிமையான நாளின் விடியலில் காணப்படுகிறோம் மற்றும் சீக்கிரத்தில் இந்த வெளிச்சமானது அனைவர் மீதும் பிரகாசிக்கும். இன்னும் சீக்கிரத்தில் எல்லார் மேலேயும் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும், சத்தியம் என்ற வெளிச்சம். ஆனால் பிரியமானவர்களை, இப்போ நம்ம எங்கே பிரகாசிக்கணும்? வெளிச்சம் எங்கே பிரகாசித்தா நல்லா தெரியும்? இருட்டில் இல்லைங்களா அன்புக்குரியவர்கள்? இருட்டில்னாக்கா சத்தியம் இல்லாத இடத்துல, உண்மை இல்லாத இடத்துல. அதை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்கள, யோசேப்பு பாருங்க, யோசேப்பை நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து தாங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கு ப்ளேம் பண்ணுவாங்க. அதாவது இதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணிட்டேன் பிரதர், இப்படின்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு ப்ளேம் பண்ண, சூழ்நிலைகள் அப்படி ஆயிடுச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்ம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து தாங்க செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவாங்க, அதுக்கான எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க, அதுக்கான ரீசன்ஸ் கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, யோசேப்புடைய லைஃப் நம்ம எடுத்து பார்க்கும்போது, யோசேப்புடைய ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் எங்கே வாழ்ந்தாருனாக்கா எகிப்தில் தான் வாழ்ந்தார். ஆனால் எப்படி இருந்தார்? குற்றமில்லாதவரா இருந்திருக்கிறார். பாருங்க, போத்திபாருடைய வீட்டில் அவர் இருந்தார். அங்கே அவருக்கு பாவம் செய்வதற்கான என்ன இருந்துச்சு? அநேக சூழல்கள் அவருக்கு இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தாருனாக்கா என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த இடத்துல அவர் பாவம் செய்திருக்கலாம். யாரு? யோசேப்பு. ஆனால் அதை என்ன பண்ணுறார்? அவர் அதை தவிர்த்து, அதை வெறுத்து அங்கேருந்து விலகி ஓடுறார். சரி, அங்கேருந்து எங்கே போனார்னா சிறைச்சாலையில் போனார். சிறைச்சாலை யார் இருந்தாங்க? அவர் சுற்றில யார் இருந்தது? சிறையில் சாலையில் யார் இருப்பாங்க? கைதிகள், குற்றவாளிகள் தான் இருப்பாங்க. குற்றவாளிகள் மத்தியில் அவர் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து இவரும் குற்றவாளி ஆயிட்டாரா? இல்லை, இவன் தான் எனக்கு எடுத்துட்டான், இவன் தான் என்னை டெம்ப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்களோட சேர்ந்து அவர் அப்படி ஆயிட்டாரான்னு கேட்டால் இல்லை. அன்புக்குரியவர்களே, எங்கே இருந்தாலும் யோசேப்பு தன்னுடைய கண்ணியத்தை என்ன பண்ணார்? அவர் காத்து கொண்டார். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம். எப்படி இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை? சூரியனுடைய வாழ்க்கையை போல பிரகாசமாக இருந்ததாக நம்ம பார்க்கணும். தொடர்ந்து சகோதரர் வந்து இந்த பாடத்தை முடித்து ஒரு கவிதை என்ன பண்ணிக்கிறார், நமக்கு எழுதியிருக்கிறார், ஒரு பொயம். அதை நம்ம வாசித்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அந்த பொயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திறன்கொள் தொடர்ந்து செல், திறன்கொள்
தொடர்ந்து செல் என்ற ஒரு தலைப்பில் எழுதக்கூடிய ஒரு பொயம். சகோதரர் நமக்கு அருமையான ஒரு பொயம் நமக்கு எழுதியிருக்கிறாரு. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க அன்புக்குரியவர்களே. சரி, அதாவது சோர்வுக்குள்ளானாயோ, சோர்வுக்கு உள்ளானாயோ, சரி அதற்கு என்ன? இல்லைங்களா, சோர்வுக்குள்ளாயிட்டியா, அதற்கு என்ன? தென்றல் காற்று வீசிட, அது ரோஜா இலைகளை மெல்ல பரப்பிட, இப்படி சௌகரியமாய் வாழ்க்கையை கடத்தலாம் என்று கற்பனை செய்துட்டாயோ. அதாவது நம்ம என்ன கற்பனை பண்ணிட்டுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்றாரு. தென்றல் காற்றுனாகும் வீசும், ரோஜா இலைகள் மெல்ல மெல்ல நாங்கள் அப்படியே பரம்பிடும். நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், ரொம்ப சௌகரியமா இருக்கும் வாழ்க்கை, இல்லைங்களா? சௌகரியமாய் வாழ்க்கையை கடத்து கடத்தலாம் என கற்பனை செய்துட்டாயோ, இல்லைங்களா? அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிட்டீங்களா? அதுக்கு சொல்றாரு அவரு, வா எழுந்திரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் கிரியை செய்திடு. நாங்க வா எழுந்திரு, பகற்காலம் இருக்கும் மட்டும் கிரியை செய்திடு, திடன்கொள் எழுந்திரு, உன் வழியில தொடர்ந்து நட. அதாவது சோர்ந்து போயிட்டுக்கிறீங்களா அப்படின்ட்டு இங்கே ஆரம்பிக்கிற, சோர்வுக்குள்ளானாயோ. அதனால் இந்த பாதை என்ன மாதிரி பாதைங்க? இல்லை தென்றல் காற்று வீசும், அப்படியே ரோஜா இலைகள்னாங்க அப்படியே படர்ந்து இருக்கும் ரோட்டில், நாங்கள் பூ மெத்தையில் நம்ம அப்படியே நடந்து போயிடலாம் அப்படின்னு வாழ்க்கையை நீ நினச்சிட்டிங்களா? இல்லைங்களா? இல்லை. எழுந்திரு, பகற்காலம் இருக்க மட்டும் கிரியை செய்திடு, திடன்கொள் எழுந்திரு, உன் வழியில தொடர்ந்து நட. ஒருவேளை சோர்ந்து போனவங்களுக்கு சகோதரி இதை சொல்றார். அடுத்த ஒரு வரி சொல்றார் பாருங்க, தனிமைக்குள்ளானாயோ. இல்லைங்களா, நான் தனியாயிட்டுக்கிறேன்னா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா அதுக்கு அவர் எழுதுறாரு, இல்லைங்களா? தனிமைக்குள்ளானாயோ, சரி அதற்கு என்ன? சரி என்ன அதுக்கு நீ தனிமைக்குள்ளானாயோ? பாருங்க, சிலர் தனிமையில் தான் இருந்திட வேண்டும். எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் தன்பால் இசைந்திருக்கும் இருதயம் ஒன்றினை பெறுவதும், தன் ஜீவியத்திற்குள் மற்றொருவரை இணைக்க பெறுவதும் எல்லாருக்கும் அருளப்பட்டதல்லவே. பிரியமான சகோதர செல்ல, சில பேர் இப்படி தான் போகணும், சில பேர் தனிமையில தான் இருந்துடணும். விழுந்தாலும் எழுந்தாலும் என்னங்க, நீங்கள் ஒன்றியாக தான் எந்திக்கணும். ஒரு ஒரு வாழ்க்கையில் எப்படி தான் நம்ம யோசிக்க இல்லைங்களா, என்ன பற்றி எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை, நான் என்னங்க தனியாக இருக்கிறேன், இல்லைங்களா? ஒரு வேளை சப்போர்ட்னாக்கா கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரும் பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்துக்கலாம். ஆனால் உங்களுடைய இந்த லட்சியத்துக்கு, நம்ம ஓடிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்துக்கு என்னங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு என்கரேஜிங் பண்ணுற மாதிரி ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ இல்லை பிள்ளைங்களோ அப்படி இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி இருக்கிறேன் இந்த ஓட்டத்தில், நான் தனியாக தான் ஓடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அது சொல்கிறாரு, நாங்கள் சில தனிமையில் தான் இருந்திட வேண்டும். சில பேர் ஒண்டியாக தான் தேவன் அழைச்சிருப்பார். பிரியமானவர்கள், அழைப்புக்குள்ளே வந்தாலும் சில பேர் ஓட்டத்தில் தனியாக தான் ஓடணும் ட்ராக்ல. அதை சொல்கிறாரு, எழுச்சிலும் வீழ்ச்சியிலும் தன்பால் இசைந்திருக்கும் இருதய ஒன்றினை பெறுவது, தன் ஜீவியத்திற்குள் மற்றொரு இணைக்க பெறுவதும் எல்லாருக்கும் அருளப்பட்டது அல்ல. இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். என்ன வாய்ப்பு? தனிமையா இருக்கிறது, அதாவது நான் ஒண்டியா ஓடிட்டு இருக்கிறது. அதை சொல்றாரு, தனிமையிலும் நீ வேலை செய்திடலாம், தொடர்ந்து செய். தனியா இருந்து கூட என்ன பண்ணலாம், செய்யலாமா அப்படின்னு கேட்டா சகோதரர் தான் சொல்றாரு, தனிமையிலும் நீ வேலை செய்திடலாம், தொடர்ந்து செய். அப்புறம் அடுத்து, இருளாய் இருக்கிறதோ. நெக்ஸ்ட் நாங்க இருளாய் இருக்கிறதோ, சரி அதற்கு என்ன? இல்லை எல்லாம் சுத்திரனாங்க இருளாக இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு அருமையாக எழுதுறாரு பாருங்க, சூரியன் ஒருபோதும் அஸ்தமிப்பதில்லை என்ற கனவில் நினைக்கிறாயோ. அதாவது சூரியன் ஆகணும் உதிச்சா, சூரியன் உதிச்சா என்ன ஆகணும் சரிங்களா? எல்லாரும் சூரியன் உதிச்சா மறைஞ்சு தான் ஆகணும், இல்லைங்களா? இல்லைங்க பிரதர், என் வாழ்க்கையில் சூரியன் ஆகாது, மறையவே மறையாதுன்னு நீங்கள் கனவுல நினைக்கிறீங்களா? அதான் சொல்றாரு, சூரியன் ஒருபோதும் அஸ்தமிப்பதில்லை என்ற கனவில் நினைக்கிறாயோ. உன் வழிதனில் பயம் கட்டுவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதோ. இந்த பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாதையில் நாங்க பயம், இல்லைங்களா? சில பேருக்கு பல விதமான பயம் கண்டிப்பாக இருக்கலாம் பிரியமானவர்களை. அதை சொல்றாரு,
உன் வழி இதனில் பயம் கட்டுவிழ்த்து விடப்பட்டுள்ளதோ, எனினும் திடன்கொள். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து விசுவாசித்து நடப்பதற்கு கற்றுக்கொள். அதாவது பிரியமானவர்களே, இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? நம்ம போயிடுகிற பாதை இருள் இல்லைங்களா? இருள். பிரியமானவர்களே, தனிமை இல்லை, நடந்துட்டு இருக்கிறோம். எப்படி போயிட்டுக்கிறோம்? இருளில் போயிட்டுக்கிறோம். அதாவது கண்ணு தெரியல முன்னால் என்ன ஆகுதுன்ட்டு. ஆனால் எப்படி போயிட்டுக்கிறோம்? விசுவாசித்து நடக்கல, தரிசித்து நடக்கல, என்ன பண்ணிட்டுக்கிறோம்? விசுவாசித்து நடந்துட்டுக்கிறோம். பிரியமானவர் தான் இங்கே சொல்றாரு. அதனால தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதற்கு கற்றுக்கொள். உன் பாதங்களுக்கு வழிகாட்டப்படும். ஆம், சரியாய் வழிகாட்டப்படும். காட்டுவாரா ஆண்டவர்? ஆண்டவர் காட்டுவாரா? கண்ணை மூடின்னு போலாமா ரோட்லலாம்? பிரியமானவர்களே, அதுதான் இது. இந்த பாதை என்ன பாதை? இது தரிசித்து நடக்கிறது கிடையாது. என்னங்க? விசுவாசத்தில் நடக்கிறது. அதான் பிரியமான போல தான் சொல்கிறார் இல்லைங்களா ஒரு வசனங்க. நாம் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அப்படின்ட்டு 2 கொரிந்தியரில் போல் அங்கே எழுதுறார் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. ஆகல பிரியமான இந்த பார்ட் வந்து என்னங்க? ஃபெய்த்து இல்லைங்களா? 2 கொரிந்தியர் 5:5 வாசிங்க. 2 கொரிந்தியன் 5th chapter verse 5 படிங்க. இதற்கு நம்மை ஆயப்படுத்துகிறவன் தேவனே. 6 படிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அடுத்த வசனம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்றும் அறிந்தும் எப்பொழுதும் இருக்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, அதான சொல்றாரு. பயம் பயம் உன்னுடைய வாழ்க்கையில கட்டுவிழ்த்துப்பட்டு இருக்கிறதோ, என்ன பண்ணுமா? திடன் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஏன் அப்படின்னு கேட்டா, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் போல் இருக்கிறோம் என்று அறிந்தும் இப்பொழுதும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். இல்லைங்களா அன்புக்குரிய சகோதரர்களே? இல்லைங்களா? நமக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறாரா? இதெல்லாம் உண்மையா? நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியானதா அப்படின்ற என்னங்க சந்தேகம், பயம் நமக்கு வரும்போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். தான் இங்கே சொல்கிறாரு, உன் பாதங்களுக்கு வழி காட்டப்படும். ஆம், சரியாய் வழி காட்டப்படும். விசுவாசித்தா தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு வழி காட்டுவார் என்பதை பாருங்கள். அடுத்த வரி நாம் பார்க்கும்போது பாருங்கள் பிரியமான கவனிங்க. கஷ்டமாக இருக்கிறதோ, இந்த பாதை கஷ்டமாக இருக்கா? இல்லைங்களா? ஆமாம். ஆனால் சொல்கிறாரு, இது கஷ்டம்தான் இல்லைங்களா? இந்த பாதை என்னங்க? அந்த பாதையில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாக கஷ்டம்தான். இது கஷ்டமாக இருக்கிறதோ சரி, அதற்கு என்ன? அதற்கு என்ன? வாழ்க்கை முழுவதும் கோடைக்கால விடுமுறையாகவும் படிப்பதற்கு எதுவும் இல்லாமல் விளையாடி கொண்டே இருக்கலாம் எனவும் கற்பனையில் மிதந்திட்டாயோ? என்னங்க வெக்கேஷனு இல்லைங்களா? வாழ்க்கை முழுவதும் சம்மர் வெக்கேஷனு, படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நல்லா ஆடிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? நிறைய பேர் இந்த பாதை அப்படி தான் நினைக்கிறாங்க இல்லைங்களா? இந்த இறுக்கமான வாசல், நெருக்கமான வழி, சிலுவையை சுமந்து என்னங்க இயேசுவை பின்பற்றுறோம் இல்லைங்களா? ஒரு சிலர் ஈஸியாக என்ன பண்ணுவான்? ஞானஸ்தானம் எடுத்து சந்தோஷமாக ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே வந்துடுவான். அதாவது கணக்கு கூட போட மாட்டாங்க. இது நம்மளால் முடியுமா முடியாதான்னு கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருடைய கற்பனையில் எப்படி தான் மிதக்கிறது இல்லைங்களா? 53 கிளாஸ் முடிஞ்ச உடனே, பேப்டிசம் எடுத்த உடனே நம்ம எங்கே போயிடுவோம்? லேக் அண்ட் 44க்கு நம்ம போயிடுவோம். அப்படி தான் அநேகருடைய கற்பனையாக இருக்கிறது. அதான் இங்கே சொல்கிறார் சகோதரர். மறுபடியும் வாசிக்கிறேன். வாழ்க்கை முழுவதும் கோடைக்கால விடுமுறையாகும், படிப்பதற்கு ஏதும் இல்லாமல் விளையாடி கொண்டே இருக்கலாம் எனவும் கற்பனையில் மிதந்துட்டாயோ? போ, உன் வேலையை போய் தொடர்ந்து செய். போ, உன் வேலையை தொடர்ந்து செய். ஒன்றில் ஜெயங்கொள் அல்லது மறித்து விடு. என்ன பண்ணமா? ஒன்றில் ஜெயங்கொள் அல்லது, அதான் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? டூ ஆர் டை. இல்லைங்களா? ஜெயங்கொள், இல்லை என்றால் மறித்து விடு. இதனையே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், பொறுமையோடு
கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சகோதரன் அருமையான ஒரு பொய்யம் நமக்காக எழுதியிருக்கிறார். அதில் அன்புக்குரிய சகோதரர், இன்றைய தினத்தில் நம்ம யோசேப்பின் இறுதி நாட்கள் என்ற அருமையான ஒரு தலைப்பில் ஒரு பாடத்தை பார்க்கிறது நமக்கு கிருபை செய்திருக்கிறார். லாஸ்ட் டேஸ் இல்லைங்களா, ஜோசப்ஸ் லாஸ்ட் டேஸ். அதாவது என்ன சொல்ல வந்தார் இந்த பாடத்தில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அநேக நீதிமானுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், ஆரம்ப கட்டம் பெரிய சோதனைகள், பரீட்சைகள், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு யோசேப்புக்கு, அதை நான் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 13 வருஷங்கள் கடுமையான போராட்டத்தை கண்டார். அதுக்கப்புறம் அவருக்கு எகிப்துக்கு என்ன ஆயிட்டார், அவர் அதிகாரி ஆயிட்டார், உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார். அந்த மாதிரி அநேகருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. இன்னும் சிலருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குதுன்னாக்கா, வாழ்க்கையில் ஆரம்பம் முடிவு வரைக்கும் போராட்டமாக இருந்திருக்கு. ஆனால் அவைகள் மத்தியிலையும் இவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கனாக்கா, சூரியனை போல பிரகாசமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு யோசேப்பு முன்மாதிரியா இருக்கிறார் அப்படின்னா என்னங்க, அது அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த அந்த உண்மையான வாழ்க்கையை காட்டுகிறது. அதில் தான் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இதே போல் வரக்கூடிய சந்ததி வரக்கூடிய சந்ததி நம்மை குறித்து இப்போ எப்படி யோசேப்பை குறித்து படிக்கிறாங்களோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையை படிக்கும் வண்ணமாக நம்முடைய வெளிச்சம் கூட என்னாகணும், பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கணுன்றது தான் இந்த பாடத்துடைய ஒரு கன்க்ளூஷன். ஆகல அன்பான சகோதரர்கள், இந்த நாளில் இந்த ஒரு தலைப்பின் கீழ் பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் தம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பாடத்தை அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு